நீட் தேர்வு பரீட்சை வினாத்தால் கசிவு அடைந்ததை தொடர்ந்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம், அந்த கல்வி மந்திரி பதவி விலக வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் இப்பொழுது வலுவடைந்திருக்கிற நிலையில், இப்பொழுது பல இளைஞர்களும் இந்த போராட்டத்திலே குதித்து இருக்கின்றார்கள். இந்த இதற்கு பொறுப்பான அமைச்சரும் தற்பொழுது பதவி விலகி இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 18 வயதிற்கு குறைவான கைது செய்யப்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டவுடன் இந்த விடயங்களில் மேலதிகமாக ஏதாவது நடக்காமல் இருப்பதற்காக இந்த கேமராக்கள், ஒரு கேமராக்கள் போன்றவை, பரிசீலனை போன்றவற்றை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தேதியில் இந்த போராட்டம் சற்றே ஓய்ந்து விட்டது. கல்வி அமைச்சரின் பதவி விலகல் அது ஒரு பாரிய வெற்றி இவர்களை பொறுத்தவரையில். அதை விட மோடிக்கு, நீங்கள் கேட்ட கேள்வியான மோடிக்கு பாதகமா என்றால், மோடியை ஈடாட்டம் காண வைத்துத்தான் அவரது பதவி இறக்கம் என்பது இடம்பெற்றது. இருந்த பொழுதிலும் இந்த போராட்டம் குறிப்பாக இந்த அசாம், பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால், அதைவிட எங்களுடைய தென்னகத்தில் குறிப்பாக 3 மாநிலங்களில் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் இதன் தாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. தவறான வார்த்தையை பிரயோகித்து விட்டார் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கு சரியான ஒரு காரணத்தை கண்டெடுத்து, அதாவது விடைத்தாள்கள், வினாத்தாள்கள் என்பன ஏற்கனவே வெளியாகி விடுகின்றன என்கின்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அந்த போராட்டத்தை எடுத்தப்பட்டது. அது ஒரு பாரிய போராட்டமாக மாறியிருந்தது. அதுதான் உண்மை. இந்தியா கல்வியாளர்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தளமாக இருக்கின்றது. இந்தியாவில் படித்து முடித்தவுடன் அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்கின்றவர்கள் ஒரு அரை தொகையினராகவோ அல்லது 40% மேற்பட்டவர்களாகவோ இருக்கின்றார்கள். அது கூட அமெரிக்கா, கனடா போன்ற மேற்குலக நாடுகளுக்கு நன்மை தருகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கல்வி என்பது வேறு நாட்டால் புகட்டப்பட்டு, அதற்குரிய செலவீனம் என்பது வேறு நாட்டால் புகட்டப்பட்டு, அவர்கள் படிப்பை முடித்ததும் அவர்களை உள்ளெடுக்கின்ற பொழுது இவர்களுக்கு லாபகரமான ஒரு நிலை வருகின்றது. இங்கேயே அந்த கல்வி கற்றொருவர் வந்திருந்தால் அதற்குரிய செலவு என்பது சில வேளைகளில் சில மில்லியன்களாகவோ அல்லது 1 மில்லியனோ அப்படி இருக்கலாம் ஒருவருக்கு. ஆனால் அவ்வாறு இல்லாமல் இது அதாவது கல்வி கொள்ளை என்று சொல்லலாம், அல்லது கற்றவர்களை கபலீகரம் செய்தல் என்று கூறலாம். இந்த வழியில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இந்தியாவிலே இந்த நீட் தேர்வு பிரச்சனை, அதாவது இந்த நீட் தேர்வு பரீட்சை வினாத்தால் கசிவு அடைந்ததை தொடர்ந்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம், அந்த கல்வி மந்திரி பதவி விலக வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் இப்பொழுது வலுவடைந்திருக்கிற நிலையில், இப்பொழுது பல இளைஞர்களும் இந்த போராட்டத்திலே குதித்து இருக்கின்றார்கள். இந்த இதற்கு பொறுப்பான அமைச்சரும் தற்பொழுது பதவி விலகி இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனை காலகாலமாக இந்தியாவில் இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகின்றது. இந்த இறுதிக்கட்ட போராட்டமாகத்தான் இது தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. என்று சொன்னால் இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த மாணவர்களின் போராட்டமாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாணவர்களின் இந்த போராட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு அரசியல் சவாலாக கருதப்படுகிறதா என்ற கோணத்திலும் பார்க்கப்படுகின்றது. இதை நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இது நரேந்திர மோடி அவர்களின் அரசிற்கு மாத்திரமல்ல, உலகிற்கான ஒரு பாடமாகவே மாறுவதாகத்தான் டொரண்டோவை சேர்ந்த அல்லது இந்த உலக ஊடகங்கள் பலவும் தெரிவிக்கின்றன. இதை உலகம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. இங்கே இடம்பெற்ற விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த மே மாதம் 15ஆம் தேதி இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கிய பொழுது, இந்த படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், கரையான் பூச்சியை போன்றவர்கள் சமுதாயத்தை அரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தியலை கூறியிருந்தார். இருந்த பொழுதிலும் அவர் அதனை பிறகு திருத்தி தான் அவ்வாறு அவர்களை சொல்லவில்லை. இந்த சட்ட விரோதமாக பட்டங்களை பெறுவோர் அல்லது மலினமான முறையில் காசுகளுக்கு பட்டங்களை பெறுவோரை தான் அவ்வாறு தான் கூறியதாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் அவர் கூறியதற்கு அடுத்த நாள் அங்கே ஒரு சமூக எழுச்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. வலைத்தளங்கள் அல்லது சமூக ஊடகங்களாக ஒரு கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது கரையான் அந்த கொக்ரோச் பிஜேபி, அதாவது கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சிஜேபி என
என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தார்கள் ஒரு சமூக வல ஆர்வலர் ஒருவர். அதில் உடனடியாகவே 20 மில்லியன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் 20 மில்லியன் விருப்பு உள்ளவர்கள் இணைந்திருந்தார்கள் அதனுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களில் கூட. அவ்வாறான ஒரு பின்பற்றுதலை கொண்ட ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கிய பிறகு இந்த நீட் தேர்வு என்பது அதாவது இந்த மருத்துவ கல்விக்கான தேர்வில் ஆண்டாண்டாக இந்த பரீட்சை தாள் அல்லது வெளியாவதும் பரீட்சைக்கு முன்னரே அல்லது வினாத்தாள் என்பதை விட விடைகள் தெரிய வருவது போன்றவை எல்லாம் காசுக்கு இடம்பெறுகின்றன என்பதும் அதனால் இந்த பரீட்சைகள் ரத்து செய்யப்படுவது என்பது இடம்பெற்று வருவதும் இடம்பெற்றது போல இந்த வருடமும் அவ்வாறான நிலைமை கடந்த வாரம் ஏற்பட்டது. இந்த விடைத்தாள்கள் அல்லது வினாத்தாள்கள் ஏற்கனவே பரீட்சைக்கு முதலே வெளியாக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான போராட்டம் ஒன்றை இந்த அமைப்பு இது உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை இந்த அமைப்பு எடுத்த பொழுது அது பரவலாக சகல இடங்களிலும் ஒரு பாரிய இதுவரையில் இந்தியா கண்டிருக்க முடியாத ஒரு போராட்டமாக மாறியிருந்தது. இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஜென்சி என்கின்ற புதிய தலைமுறை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. அதாவது 2004ஆம் ஆண்டிலிருந்து நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை பிறந்தவர்கள் தான் இதில் அதிகமாக இருக்கிற வயதினராக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய போராட்டத்தின் பொழுது காவல்துறை நடந்து கொண்ட விதம் மற்றும் அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் போன்றவை எல்லாம் கேள்விகள் எழுப்பியிருந்தன. குறிப்பாக காவல்துறை கூட இந்த ஆயுத பிரயோகங்களை வான்நோக்கித்தனம் ஆயுத பிரயோகங்களை மேற்கொண்டதான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மாணவர்களை கலைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அவையெல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த 18 வயதிற்கு குறைவான கைது செய்யப்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டவுடன் இந்த விடயங்களில் மேலதிகமாக ஏதாவது நடக்காமல் இருப்பதற்காக இந்த கேமராக்கள் ஒரு கேமராக்கள் போன்றவை பரிசீலனை போன்றவற்றை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தேதியில் இந்த போராட்டம் சற்றே ஓய்ந்து விட்டது. கல்வி அமைச்சரின் பதவி விலகல் அது ஒரு பாரிய வெற்றி இவர்களை பொறுத்தவரையில். அதை விட மோடிக்கு நீங்கள் கேட்ட கேள்வியான மோடிக்கு பாதகமா என்றால் மோடியை ஈடாட்டம் காண வைத்துத்தான் அவரது பதவி இறக்கம் என்பது இடம்பெற்றது. இருந்த பொழுதிலும் இந்த போராட்டம் குறிப்பாக இந்த அசாம் பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால் அதைவிட எங்களுடைய தென்னகத்தில் குறிப்பாக 3 மாநிலங்களில் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் இதன் தாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. ஆனால் இது ஒரு புதிய அதாவது கட்சி சாராத அல்லது கட்சிகள் பிறகு இணைந்த எதிர்கட்சிகள் இதை தங்களுக்கு சாதகமாக எடுத்து இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தன. ஆனால் இது ஒரு இளைஞர் அணி அல்லது இளைஞர்களின் உத்வேகம் என்பது ஒரு சரியான காரணத்திற்காக அதாவது ஒரு தவறான வார்த்தையை பிரயோகித்து விட்டார் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கு சரியான ஒரு காரணத்தை கண்டெடுத்து அதாவது விடைத்தாள்கள் வினாத்தாள்கள் என்பன ஏற்கனவே வெளியாகி விடுகின்றன என்கின்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அந்த போராட்டத்தை எடுத்த பொழுது அது ஒரு பாரிய போராட்டமாக மாறியிருந்தது. அதுதான் உண்மை. பொதுவாகவே இந்த மருத்துவ படிப்பு என்பது இலங்கையில் மட்டும் எல்லா நாடுகளிலும் ஒரு கடினமான ஒரு துறையாகத்தான் இருப்பது. ஒரு மாணவர் மருத்துவராக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கிற இந்த கல்வி திட்டங்கள் சட்ட திட்டங்கள் எல்லாம் மிகவும் கடுமையாகவே இருக்கின்றது. அதாவது அந்த வகையில் தான் இந்த இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நீட் தேர்வும் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலும் பல மருத்துவம் இருக்கிறது. என் புலம்பெயர்ந்த நாடுகளில் அதாவது இலங்கையில் படித்த மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் கனடாவுக்கு வந்து கல்வி கற்று ஒரு மருத்துவராக வருவது என்று சொன்னாலே மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. கடினமான ஒரு பாதையாகத்தான் இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இந்தியாவில் நடந்து கொண்டு வருகின்ற இந்த போராட்டமானது நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த மருத்துவ மாணவர்களின் உலகத்தரத்தையே மாற்றுகின்ற ஒரு போராட்டமாக வரப்போகின்றது என்று சொல்லி இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மருத்துவத்துறையில் மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பயில்வதற்கும் இந்த மருத்துவத்துறையில் கல்வி கற்றுக்கின்றால் தாங்கள் மருத்துவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதற்குரிய வருவதற்கு எந்தவித தடைகளும் இல்லை என்று அவர்கள் எண்ணும் அளவுக்கு இந்த உலகத்தில் இந்த மருத்துவ படிப்பு சம்பந்தமான மாற்றங்கள் வருமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லையா, அது இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம் இந்த நீட் தேர்வு போன்றவை நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. இந்த கல்விக்கு இலக்காக்கப்பட வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் மருத்துவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கே இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால்
இந்தியா கல்வியாளர்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தளமாக இருக்கின்றது. இந்தியாவில் படித்து முடித்தவுடன் அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்கின்றவர்கள் ஒரு அரை தொகையினராகவோ அல்லது 40% மேற்பட்டவர்களாகவோ இருக்கின்றார்கள். அது கூட அமெரிக்கா, கனடா போன்ற மேற்குலக நாடுகளுக்கு நன்மை தருகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கல்வி என்பது வேறு நாட்டால் புகட்டப்பட்டு, அதற்குரிய செலவீனம் என்பது வேறு நாட்டால் புகட்டப்பட்டு, அவர்கள் படிப்பை முடித்ததும் அவர்களை உள்ளெடுக்கின்ற பொழுது இவர்களுக்கு லாபகரமான ஒரு நிலை வருகின்றது. இங்கேயே அந்த கல்வி கற்றொருவர் வந்திருந்தால் அதற்குரிய செலவு என்பது சில வேளைகளில் சில மில்லியன்களாகவோ அல்லது ஒரு மில்லியனோ அப்படி இருக்கலாம் ஒருவருக்கு. ஆனால் அவ்வாறு இல்லாமல் இது ஒரு அதாவது கல்வி கொள்ளை என்று சொல்லலாம், அல்லது கற்றவர்களை கபலீகரம் செய்தல் என்று கூறலாம். அவ்வாறான நிலை என்பது இருக்கின்றது. அந்த நிலையில் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை தற்பொழுது இந்த உலகில் நடைமுறையில் உள்ள ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அல்லது இனி வரப்போகின்ற அடுத்த கட்ட நிலைமைகள் எல்லாம் மாற்றிவிடும் என்று சொன்னால், இன்றைய நிலையில் மருத்துவர்கள் கூட தாங்கள் இதனையும் தெளிவாக தெரிவிப்பதில்லை. நிச்சயமாக அவர்கள் இந்த ஏஐ ரிசல்ட்ஸை பார்த்துக்கொண்டு, அது ரேடியோலஜியாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், எக்ஸ்ரேயாக இருந்தாலும், அந்த இயந்திரங்கள் கணிப்பிட்டு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவிற்கு கணனியின் செயற்பாடு என்பது இருக்கின்றது. எனவே கணனியின் செயற்பாட்டை ஒத்த மருத்துவ துறையில் படிப்பு மேலோங்குகின்ற பொழுது இந்த மேல் நாட்டு மருத்துவத்திற்கும் வளர்கின்ற நாட்டு மருத்துவத்திற்கும் இடையேயான ஒரு ஒற்றுமை, கல்வியில் ஒரு ஒற்றுமை தன்மையை கொண்டு வர வேண்டும். அதன் பொழுதுதான் இங்கே வந்து நீங்கள் குறிப்பிடுவது போல சிக்கல்களை உள்வாங்குகின்ற தன்மையை எதிர்கால சந்ததி இடம் பெறாது. ஆனால் முன்னைய காலங்களில் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் தங்களை அந்த இன்டர்ன்ஷிப் அப்டேட் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இருந்தது. அவர்கள் அங்கே மருத்துவர்களாக இருந்தாலும் இங்கே வந்து மேலதிகமான பரீட்சைகள் எடுக்க வேண்டிய அதற்குரிய தேவைகள் இருக்கின்றன. மருத்துவத்துறை சார்ந்த வகைகள் மற்றும் கையாளுகின்ற முறைகள் போன்றவற்றில் ஏற்பட அனுபவ தேவைகளை அவர்கள் பெற வேண்டிய தேவையாக இருக்கின்றது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த கல்வி முறைகளை இலகுவாக சீர் செய்யலாம் என்றால் இந்த கணனிகளின் பயன்பாடு என்பது மருத்துவத்துறையில் மிக மிக அதிகமாக இருக்கின்ற காலமாக இன்று இருப்பதும், அதன் காரணமாக வயதில் என்பது மனிதர்களுக்கு அதிகரித்து செல்கின்ற ஒரு விடயமும் இடம்பெறுகின்றது. அதாவது இன்று 100 வயதுக்கு மேற்பட்டோர் என்பவர்கள் கனடாவில் 21,000 பேருக்கு மேல் இருக்கின்ற ஒரு தன்மை என்பதெல்லாம் வந்தது. அல்லது 65 வயதுக்கும் 100 வயதுக்கும் இடைப்பட்ட சனத்தொகை என்பது பெருகி கொண்டு போவதாகவும், அந்த வயது குறைந்தவர்களின் சனத்தொகை என்பது குறைந்து கொண்டு போவதாகவும், வயது குறைந்த வேலையாளர்களை அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து பெற வேண்டிய தேவைக்கும் உள்ளாக்குவது போன்றவற்றுக்கு எல்லாம் இந்த அதாவது கனடாவில் உள்ள இளம் சந்ததியினர் ஒரு பிள்ளையுடன் நிற்பாட்டுவது அல்லது 2 பிள்ளைகளுடன் நிற்பாட்டுவது போன்ற காரணமும், மறுபக்கமாக இந்த மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற இந்த வளர்ச்சி போன்றவையும் காரணம் இருந்த பொழுதிலும் இதற்கான ஒரு 2 இடங்களிலும் ஒரே அளவான கல்விகள் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்கள் வந்து மீண்டும் ஒரு தேர்வு போன்றவற்றை எடுக்க முடியாத நிலை வரும். அதற்கான புரட்சி என்பது இந்தியா போன்ற நாடுகளில் தான் ஏற்பட வேண்டும் என்றால் அவர்கள் இதற்கான கட்டுப்பாடுகளை அதிகமாக இந்த நீட் போன்ற தேர்வு முறைகளால் வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற உண்மை இருக்கின்றது. அதுதான் அந்த சிறிதாக சொல்லக்கூடிய பதிலாக இருக்கு. பொதுவாகவே இந்த மாணவர் போராட்டங்கள் பல சதாப்தங்களாக நடைபெற்றிருக்கின்றன. சீனாவில் நடைபெற்ற மாணவர் புரட்சி, இப்படி பல மாணவர் போராட்டங்கள் வெற்றி போராட்டங்களாகவே மாறியிருக்கின்றன. அதே நேரத்தில் அனாவசியமான உயிரிழப்புகளையும் அந்த மாணவர் போராட்டங்கள் வரலாற்றில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி செல்கின்றன. ஆகவே இந்த நீட் தேர்வு தொடர்பாக இந்தியாவில் நடக்கின்ற இந்த போராட்டம் மாணவர்களுக்கு சாதகமாகவும் இந்த மருத்துவ துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையுடனும் இருப்போம், காத்திருப்போம். நல்லதொரு முடிவு அவர்களுக்கு கிடைக்கும் என்றும், அதன் மூலம் மருத்துவ படிப்பு இலகுவானதாக எல்லோருக்கும் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ படிப்பாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பொழுதில் பிறகு விடயம் தொடர்பாக உங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.